கல்வி கற்பிக்க உயரம் தடையில்லை என்பது போல உயரம் குறைந்த இஸ்லாமிய பெண் ஒருவர் முருகன் ஆலயத்தில் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து வருகிறார். தனது குறையை விட குழந்தைகளின் படிப்பை இலக்காக கொண்டுள்ள இந்த பெண்ணை பற்றி சர்வதேச மகளிர் தினத்தில் பார்க்கலாம். என் பேர் தஸ்லிமா நஸ்ரீன். நான் வெள்ளரிப்பேட்டை கிராமத்தில் இளம் தேடி கல்வி சென்டர் எடுத்துக்கிருக்கேன். நான் 2.5 வருஷமாகவே இதை தான் எடுத்துக்கிருக்கேன். எனக்கு இந்த இளம் தேடி கல்வி ரொம்ப பிடிச்ச ஒரு ஜாப்னு சொல்லலாம். எதுனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. எனக்கு இந்த வேலையில் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்னால் எப்படி சொல்கிறது, ஐயோ போனால் நம்ம பிள்ளைகளை நம்ம குட்டையாக வேற இருக்கும், நம்ம பிள்ளைய மதிக்குங்களா, ஏதாச்சும் சொல்லுங்களோ அடிச்சிருங்களோ அப்படி சொல்லி பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு அப்போ இந்த ஊருக்குள்ளே கொஞ்சம் பிள்ளைய எனக்கு தெரியும். ஏன்னா கம்ப்யூட்டர் எடுத்திருந்தேன், அதனால பிள்ளைகளுக்கு தெரியும். அதனால் பிள்ளைய நல்லா ஜாலியாக பழக ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் அதுகளுக்கு அங்கேயும் படிச்சுட்டு இங்கேயும் படிக்கிற மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். அங்கே படிச்சுக்கலாம், இங்கே விளையாடணும், படிப்புலேயே விளையாடணும். நம்ம அது படித்த மாதிரி இருக்கணும், விளையாடின மாதிரி இருக்கணும். மாணவர்களை விட உயரம் குறைவுதான், ஆனால் அவருக்கு தன்னம்பிக்கை அதிகம். அதனால்தான் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வெள்ளரிப்பட்டி கிராமத்தில் தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் கீழ் பயிற்றுனராக இருக்கிறார் தஸ்லிமா நஸ்ரீன். தந்தை அப்துல் ரஹ்மான் புத்தகங்களை வாங்கி விற்கும் தொழில் செய்து வருகிறார். இளங்கலை வரலாறு பட்டப்படிப்பு முடித்துவிட்டு இல்லம் தேடி கல்வி திட்ட பயிற்றுனராக பணிபுரியும் தஸ்லிமா மாணவர்கள் வருவதற்குள் இடத்தை சுத்தம் செய்து கோயிலில் அமர வைத்து மாலை நேரத்தில் வகுப்புகளை எடுக்கிறார். பாட்டு பாட வைப்பது, நடித்து காட்டி பாடம் எடுப்பது, விடுகதை, நடனம் என மாணவர்களுக்கு பிடித்தவாறு அதனுடன் ஒன்றிணைந்து பாடம் எடுத்து வருகிறார். மாணவர்கள் ஊக்கமளிக்கும் வகையில் இவர் நடத்தும் இல்லம் தேடி கல்வி வகுப்பிற்கு பட்டாம்பூச்சி என பெயரிட்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார். என்னை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கும் நான் பார்த்துக்கணும்ல, ஏன்னா அவங்களுக்கு நான் பாரம் ஆயிடக்கூடாதுல்ல. இந்த பிள்ளை இருக்குது, ஏன்னா இப்போ எனக்கு வயசு கூடிக்கிட்டே இருக்குது. நான் எங்கள் அப்பா இப்போலாம் தூக்கி வைக்க முடியாது. எப்போ அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அப்பா என்னை தூக்கி வைக்க முடியாது. அப்பாவுக்கு ஹார்ட்டில் பண்ணியிருக்கனால எனக்கு அவங்க வண்டிக்கு எங்கேயோ போகணுன்னாலும் அப்பாவோட உதவி வேணும், அம்மாவோட உதவி வேணும். அம்மாவும் அப்பாவும் இப்போ போக கொஞ்சம் கம்மியாக மாட்டாங்க, வயசு கூடிக்கிட்டே தான் போகும். ஏன்னா அப்போ அவங்களுக்கு என்னை தூக்கணும், அவங்களுக்கு நான் பாரம் ஆயிடக்கூடாது. தஸ்லிமாக்கு இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் கீழ் கிடைக்கும் வருவாய் குறைவுதான் என்றாலும் மன நிறைவோடு கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவதை பெருமையாக கூறுகிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மணுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.